த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இஸ்லாமியர்களுடைய மதம் சார்ந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய குழுவில் இஸ்லாமியர்கள் அல்லாதோர் இருக்கலாம்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு, அதுவே இந்து கோயில்கள் சம்பந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய குழுவில் இந்துக்கள் அல்லாதோர் இஸ்லாமியர்கள் அந்த குழுவில் இருக்கலாம்னு சொல்ல முடியுமா? அதை உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு மத்திய அரசை நோக்கி உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் நான் நிறைய கேள்விகளை முன்வைக்க இருக்கிறேன். பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு என்ன பதில் தோணுதோ தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஏன்னா இது இந்த ஒரு வீடியோவோட முடிய போகக்கூடிய விஷயம் கிடையாது. வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பல வீடியோக்களை இந்த விஷயம் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். அவ்வளவு ஏன் தேர்தல்கள் நெருங்கக்கூடிய சமயங்கள்ல இந்த விவகாரம் பெரிய அளவுல பேசு பொருளாகவும் ஒரு விதமான அதிருப்தியான சூழலை தொடர்ச்சியா நிலவ வைக்கக்கூடிய ஒரு விவகாரமாகவும் தான் இருக்க போகுது. ஆமா, வக்ஃபு சட்டத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வக்ஃபு சட்டம் அதுக்கு முன்னாடி மசோதாவா இருந்ததிலிருந்து நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம த கேபிட்டல் சேனல்லையே வீடியோக்களா போட்டிருக்கிறோம். அதோடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு இந்த விவகாரம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் ரொம்ப தெளிவா புரியும். இந்த வக்ஃபு சட்டம் ரொம்ப சிம்பிளானது. இஸ்லாமியர்களுடைய மத நம்பிக்கைப்படி நன்கொடை வழங்குறது தான் வக்ஃபு. இந்த வக்ஃபை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்றது வக்ஃபு கமிட்டி. அது மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் இருக்கும். இதில் நிர்வகிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த மதம் சார்ந்த நிறைய அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதில் தான் 2025 ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க மத்திய அரசு. அந்த சட்டத்துல நிறைய ஷரத்துகள் இருக்கு. ஒரு வக்ஃபுக்கு இருக்கக்கூடிய சொத்து அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கிட்ட தான் நாங்க கொடுத்திருக்கிறோம். இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வக்ஃபுக்கு இப்படியான நன்கொடைகளை வழங்கணும். அரசு பார்த்து வக்ஃபு சொத்துக்களை கையகப்படுத்தணும்னா அதுக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. நீதிமன்றங்கள் இந்த விவகாரத்தில் தலையிட முடியாது அப்படின்னு நிறைய ஷரத்துகள் இருந்தது. இந்த வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக தான் உச்ச நீதிமன்றத்துல கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது யார் யாரு அப்படின்ற விஷயமும் நம்ம ஏற்கனவே வீடியோவா போட்டிருக்கிறோம். அதோடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, போய் பாருங்க. தமிழ்நாட்டில இருந்து திமுகவும் விஜயுடைய தாவேகா கட்சியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. நிறைய பொதுநல அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், தன்னார்வலர்கள்னு நிறைய பேர் இந்த வழக்குகளை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குகள் மீதான விசாரணை ஏப்ரல் 16 உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்னாடி விரிவா விசாரிக்கப்பட்டது. விசாரணை தொடங்கினப்பவே நீதிபதிகள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, தொடர்ந்து இந்த வழக்குகளை உச்ச நீதிமன்றமே விசாரிக்கணுமா இல்ல சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றங்களுக்கு அனுப்பிடலாமா? ரெண்டாவது, அப்படியே உச்ச நீதிமன்றம் விசாரிக்குதுன்னா என்னென்ன அம்சங்களை மட்டும் விசாரிக்கணும் அதை மட்டும் எங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லுங்க. நிறைய பேர் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கீங்க. உங்க அத்தனை பேரையும் என்னால தனித்தனியா விசாரிக்க முடியாது. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் வாதங்களை முன்வைக்க போறீங்க அப்படின்னு. இதை சொல்லி முடிச்ச உடனே மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கபில் சிபல் வாதங்களை முன்வைக்க தொடங்கினாரு. அவர் எடுத்த உடனே ஆர்டிகல் 26 சுட்டி காட்டினாரு. இந்த வீடியோவில் நிறைய டெக்னிக்கலான விஷயத்தை நான் ரொம்ப எளிமையான முறையில சொல்றேன். தயவு செய்து இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலே நான் ரன் பண்றேன். என்னோட நோக்கமே உங்களுக்கு இது இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய, இவ்வளவு டஃபா இருக்கக்கூடிய விஷயங்களை எளிமையான முறையில தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை தெரியாம இருக்கிற அந்த அறியாமை தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, வீடியோவுக்கு வருவோம். ஆர்டிகல் 26 ஒரு மதம் சார்ந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது ஒரு மத நிறுவனம் அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு அனுமதியை வழங்குது. ஆனா இந்த புதிய சட்டத்தின்படி இஸ்லாமியர்கள் இப்படியான தங்களது சொத்துக்களை, அதுவும் வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்த புதிய சட்டம் இருக்கு அப்படின்றதுதான் கபில் சிபல் அவர்களுடைய வாதங்களா இருந்தது. அது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒரு வக்ஃபு சொத்து அப்படின்றது எது அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் யாரு? அரசால நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரி. இது எப்படி இருக்குன்னா, தனக்கு எதிரான ஒரு வழக்கை அந்த நீதிபதியே எடுத்து விசாரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டினாரு கபில் சிபல் அவர்கள். அதாவது ஒரு வக்ஃபு சொத்து பிரச்சனையில இருக்கு, அது யாரு முடிவு பண்ணணும்? நீதிமன்றம் முடிவு பண்ணணும். ஆனா கலெக்டர் முடிவு பண்ணணும்னு மத்திய அரசு சொல்றாங்க. இது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்றதுதான் கபில் சிபல் அவர்கள் கேட்ட கேள்வியுடைய ரொம்ப அடிப்படையான விஷயம்.
இந்த கேள்வி உங்களுக்கு என்ன பதில் தருது? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா, இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வக்ஃபுக்கு சொத்துக்களை நன்கொடையா வழங்கணும் அப்படின்ற மாதிரியான ஷரத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் குறைந்தபட்சம் 5 வருடமாவது ஒருத்தர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினவரா இருக்கணும் அப்படின்னு இந்த புதிய சட்டம் சொல்லுது. இது எப்படிங்க நியாயமாகும்? ஒருத்தர் ஒரு மதத்தை எவ்வளவு வருஷம் கடைபிடிக்கிறார் அப்படின்றத அரசு எப்படி சொல்ல முடியும்? பிறப்பாலேயே இஸ்லாமியரா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்க எப்படி இப்படியான ஆதாரங்களை கேட்க முடியும்? அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய மதத்தின்படி ஒரு இஸ்லாமியர் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகை செய்யணும் இப்படின்ற மாதிரியான நிறைய விதிமுறைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் அவர் சரியாதான் பின்பற்றாரா அப்படின்றத அரசு எப்படி கண்காணிக்க முடியும்? அது எப்படி நீங்க ஒரு தனிநபர்கிட்ட கேட்பீங்க? இப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகளையும் கபில் சிபல் அவர்கள் முன் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா திமுக இருந்து வில்சன் அவர்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான வாதங்களை தான் நீதிமன்றத்தில் வச்சிருந்தாரு. பிறகு மத்திய அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதங்களை முன் வச்சாரு. இவரு இந்த சட்டம் சரியானதுதான், இந்த சட்டத்திற்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கக்கூடியவர் அப்படின்றத எளிமையா புரிஞ்சுக்கலாம். அவர் எடுத்த உடனே இந்த சட்டம் ரொம்ப சாதாரணமாலாம் நிறைவேற்றப்படலை. நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழு விசாரணை நடத்தி நாடு முழுக்க பயணங்கள் மேற்கொண்டு நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு விரிவான விவாதம் நடத்தப்பட்டு சட்டமா மாறி இருக்கு. அதை மனதில் கொண்டு இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை அணுகணும்னு எடுத்த உடனே ஒரு எச்சரிக்கை தொனியில ஒரு வாதங்களை முன் வச்சாரு. அடுத்ததான் நீதிபதிகள் அதை கேட்ட உடனேயே அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சாங்க. அதுதான் இந்த வழக்குடைய மிக அடிப்படையான மிகவும் முக்கியமான விஷயம். அவங்க எழுப்பிய கேள்விகள் இதெல்லாம் தான். கலெக்டர்கிட்ட நீங்க அதிகாரங்களை கொடுத்திருக்கிறீங்க, அவரு நியாயமா தான் நடந்துக்குவாருன்றதை எப்படி உறுதியா சொல்ல முடியும்? வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளை ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட எந்த விதமான சொத்துகள் சார்ந்த பொதுவான சட்டம் அப்படின்றது கிடையாது. ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்றது பொதுவானதா எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது வெள்ளைக்காரர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டுகள்ல ஏராளமான மசூதிகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த மசூதிகள் எந்த நிலத்துல கட்டப்பட்டது அப்படின்றத எப்படி முடிவு செய்வீங்க? அதற்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்க எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க? அந்த வக்ஃபுகளையும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? அது மட்டும் இல்லாம இந்த கேள்வி நியாயமானதா தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்ததா நீதிபதிகள் எழுப்பின மிக முக்கியமான கேள்வி, இஸ்லாமியர்கள் தொடர்புடைய இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்காக நீங்க ஒரு நிர்வாக குழுவை உருவாக்குறதா சொல்லியிருக்கீங்க. அதுல நான் முஸ்லிம்ஸ், அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாதோரும் இடம்பெறுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளானது. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சில மீட்டர் தூரத்துல ஒரு கோவில் இருக்கு, இந்து கோவில் இருக்கு. அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய குழுவுல இந்துக்கள் அல்லாதோர் இடம்பெற முடியுமா? ஏங்க உதாரணமாவே நாங்க சொல்றோம், திருப்பதி தேவஸ்தானம் போர்டுல இந்துக்கள் அல்லாத இல்லாட்டி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நிர்வாக உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா? அதை ஏத்துக்க முடியுமா? இந்து மத அறநிலையத்துறை அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் கீழே இந்துக்கள் அல்லாதோர் நிர்வாக குழுவில் இடம்பெற முடியாதுன்றது பொதுவான விதி. அந்த விதி தானே இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும். இதுல எப்படி நீங்க இப்படியான மாற்று கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை ரொம்ப ஆணித்தரமா எழுப்பினாங்க. ஆனா மத்திய அரசு கிட்ட இதுக்கான பதில் ரொம்ப வெளிப்படையா இல்லை. அவரு மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் எடுத்தோடனே சொன்னாரு, நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு எடுத்துக்காட்டையும் என்னால சொல்ல முடியாது. அதாவது இந்துக்கள் கோவில்கள்ல இந்துக்கள் அல்லாதவங்க நிர்வாக குழு உறுப்பினர்களா இருக்கிறாங்களா அப்படின்றத உதாரணத்தோட என்னால சொல்ல முடியாது அப்படின்றத முதல்லயே திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அடுத்ததா நிர்வாகம் அப்படின்றத மட்டும்தான் ஆர்டிகல் 26 சொல்லி இருக்கு. அதாவது ஒரு மதம் சார்ந்த அமைப்புகளுடைய நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய அடிப்படை விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதுல இன்னார் இடம் பெறலாம், இன்னார் இடம் பெறக்கூடாது அப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, அதாவது இந்துக்கள் கோவில் சொத்துக்களை இந்துக்கள் மட்டும்தான் நிர்வகிக்கணும், இஸ்லாமியர்களுடைய மத சொத்துக்களை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நிர்வகிக்கணும் அப்படின்னா, இது சம்பந்தமான இந்த வழக்கு விசாரணையை உச்ச நீதிமன்றமான நீங்க விசாரிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பாருங்களேன், எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு மிரட்டல் தொனியில அவருடைய வாதம் இருந்திருக்கு. இதை கேட்ட நீதிபதிகள் வாட் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நீங்க இந்த உச்ச நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை மாதிரியான நீதிபதிகளை மதம் சார்ந்த விஷயங்களோட ஒப்பிட்டே பார்க்காதீங்க. நாங்க எந்த மதத்தையும் சார்ந்தவங்க கிடையாது. எங்களுடைய மதம் சட்டம் மட்டும்தான். சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி மட்டும்தான் நாங்க செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால எங்களை இந்த மாதிரியான வட்டத்துக்குள்ள கொண்டு வர முயற்சிக்காதீங்க அப்படின்னு கடுமையான வார்த்தைகள்ல மத்திய அரசு வழக்கறிஞருக்கு தங்களது பதிலா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க உங்ககிட்ட நிறைய கேள்விகளை எழுப்புறோம். அந்த கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து சரியான பதிலை எதிர்பார்க்கிறோம். குறிப்பா ஏற்கனவே இந்த வக்ஃபு சொத்துக்களை நீதிமன்றங்கள் அங்கீகரிச்சிருக்கலாம்.
ஆனா உங்களுடைய புதிய சட்டத்தின்படி அந்த அங்கீகாரம் செல்லாது அப்படின்னு சொல்ல வரீங்க. அது எப்படி? நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பை நீங்க ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து அந்த தீர்ப்பையே மாற்றணும் நீங்க முயற்சிக்க முடியும்? அதுவும் ஒரு தீர்ப்பு இல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தீர்ப்புகளை இப்படி உங்களுடைய சட்டத்தின் மூலமா மாற்றணும்னு நீங்க முயற்சி செய்யறது எந்த வகையில நியாயமானது அப்படின்ற கேள்வியும் எழுப்புனாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கான வழக்கு விசாரணைக்கான கால நேரம் முடியக்கூடிய அந்த 4 மணியை நெருங்கின உடனே இது சம்பந்தமா, அதாவது இந்த சட்டத்துக்கு எதிராக மனுக்கள் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க, அந்த மனுக்கள் மீது பதிலளிங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பிச்சாங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம், மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்கல்ல இந்த சட்டம், அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக குழுவுல இஸ்லாமியர்கள் அல்லாதோரும் இடம்பெறலாம்னு ஒரு ஷரத்து இருக்குல்ல, அதையும் அந்த மாதிரி இன்னும் 2-3 விஷயங்களை மட்டும் நாங்க இடைக்காலமா நிறுத்தி வச்சுட்டு தொடர்ந்து விசாரணையை நடத்தலாம் அப்படின்ற ஒரு யோசனையை முன் வச்சாங்க. ஏன்னா அதுதான் நியாயமா இருக்கும்னு நீதிமன்றத்துக்கு பட்டுச்சு. ஆனா அதுக்கு எடுத்த உடனே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாரு மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. இதனை அடுத்த நாளைக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதுல நிறைய முக்கியமான கேள்விகள் எனக்கு எழுந்திருக்கு. நீதிமன்றம் இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் எல்லாம் எழுப்பினாங்களோ அதே கேள்விகளை தான் நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவிலையும் சரி, நாடாளுமன்றத்துடைய விவாதத்தின் போதும் சரி எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினாங்க. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்யறது, இல்லாட்டி கடுமையான முறையில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது, நையாண்டி செய்யறது, உறக்க பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சு அந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் கொடுக்காம மத்திய அரசு நழுவி போயிருந்தாங்க. ஆனா நீதிமன்றத்துல அது நடக்கவே நடக்காது. நீதிமன்றம் கேட்கக்கூடிய கடுமையான கேள்விகளுக்கு பதிலளிச்சே தீர வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. நான் இவ்வளவு கேள்விகள் நீதிமன்றங்கள் எழுப்பினாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு என்ன பதில் தோணுது? குறிப்பா ஒரு 5 ஆண்டுகள் இஸ்லாமியர்களா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் சொத்துக்களை வக்ஃபுக்கு நன்கொடையா வழங்கணும் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியாம போகும், தர்கா கூட்டு போவாங்க, ஒரு சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க, கோயிலுக்கு கூட்டு போவாங்க, அவங்களுடைய பிரார்த்தனை எங்க நிறைவேறுதோ காணிக்கையை கொடுப்பாங்க. இது தமிழ்நாட்டுல நான் பார்த்த வரைக்கும் எல்லா குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள்ல ஒரு அரசு தலையிடுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்ததா மதம் சார்ந்த அந்த வழிபாட்டு தலத்துக்கு உண்டான சொத்துக்களை உரிமை கொண்டாடக்கூடிய விஷயம் அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கும் அதோடைய நிர்வாக குழுவுக்கும் இருக்கும். ஆனா அதை கலெக்டர் தான் முடிவு செய்வாரு அப்படின்றத அரசே அந்த அதிகாரத்தை கையில எடுத்துக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்ததா இந்துக்களுடைய கோவில்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய குழுவுல இஸ்லாமியர்களோ அல்லது மற்ற மதத்துக்காரங்களோ இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சட்டம், அந்த விதிமுறை இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும் தானே? அதை மாற்றணும்னு மத்திய அரசு நினைக்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு, அதுக்கான பதிலும் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வக்ஃபு சட்டம் சம்பந்தமான உச்சநீதிமன்றத்துடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களா விரிவா பார்க்கலாம். நன்றி.